ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசி 1½ கப்பு, கருப்பு உளுந்து 1/2 கப்பு, வெந்தயம் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இட்லி அரிசியையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வைங்க. உளுந்து தனியாக ஊற வைங்க. ரெண்டையும் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வரலாம் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சு முதல் நாளே ராத்திரி இந்த அரிசி தனியாக உளுந்து தனியாக எல்லாத்தையும் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வைங்க. அடுத்த நாள் காலையில் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இட்லி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுங்க. இதுவே மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்கிற முறையாகும். இது கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் அப்படியே ஓரளவுக்கு கழுவி அரைங்க. அதான் தோலில் தான் நிறையவே சத்து எல்லாம் இருக்குது. அதனால் அந்த சத்து வீணாக்காமல் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அதை அப்பப்போ செய்து கொடுங்க. இதுக்கு இட்லி வெங்காய சட்னி சாப்பிடலாம். தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.